எப்படி பாடிக்கு ரொம்ப எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி மைண்டுக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 21 வேர்ல்ட் மெடிடேஷன் தியான தினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில கொண்டு வந்துட்டு உலகம் ஃபுல்லா வேர்ல்ட் மெடிடேஷன் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. இந்த நாளை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டைம்ல தான் வின்டர், குளிர்காலத்துல வானிலை நிலைமை வந்து இந்த நேரத்துக்கு வந்து ரொம்ப தியானம் பண்றதுக்கு உகந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால வந்து இந்த மெடிடேஷன்ன்றது ஒரு பெரிய ஹிஸ்டரிங்க. ஃபாதர் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றது பரமஹம்ச யோகானந்தா. இவரை தான் நம்ம இந்தியால வந்து இந்து துறவி மெடிடேஷனை வந்து உலகம் ஃபுல்லா பரப்புனதுல முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிவனை தான் வந்து ஆதி யோகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சிவனுக்கு வந்து ஆதி யோகின்னு சொல்லி தான் பேர் இருக்கு. இந்த மெடிடேஷன் தியானம் பண்றதுனால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறையும், ரிலாக்ஸேஷனா இருக்கும், பாடிக்கும் நம்மளுடைய மைண்ட் அண்ட் சோல்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து தியானம் பண்றதுக்கு இமயமலை செல்வது வந்து வழக்கம். தியானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நிறைய தடவை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களே சொல்லியிருக்காங்க. நிறைய சாதுக்களும் முனிவர்களும் வந்து எப்பவுமே தியானத்துல இருப்பாங்க, பார்த்திருக்கலாம். கங்கையில, ராமேஸ்வரத்துலலாம் வந்து நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு மெடிடேஷன் டே யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில ப்ரொக்ளைம் பண்ணி கொண்டாடுறதுல முக்கியமான பங்கு வந்து இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 1 இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.